கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதனால் சிந்தனைக்கு தலைப்பாக இறை பயத்துடன் நறுமணம் வீசு என்று சிந்திக்க வாஞ்சிக்கிறேன். ஏசாயா 11வது அதிகாரம் வசனம் 3-4 கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். இவ்விதமான உகந்த வாசனை எவ்விதத்தில் வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் இதனாலே உகந்த வாசனை வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, 4வது வசனம், சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பேன். ஆம், அவருடைய வாயின் சுவாசத்தினால் நம்முடைய எதிராளிகளை அவர் சங்கரிப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிறதான வாசனையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நாம் முகரும் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென்.